கண்டிப்பாக இது ஒரு வீரனின் கற்பனை கதையாக இருக்கலாம். கீழே ஒரு சுருக்கமான கதையை தருகிறேன். வீரனின் கதை: ஒரு காலத்தில் தெற்கு இந்தியாவின் ஒரு சிறிய கிராமத்தில் வீரா என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு சிறு வயதிலிருந்தே வீரம், நீதி கேட்கும் உணர்ச்சி மற்றும் பிறருக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கும் மனப்பாங்கு இருந்தது. வீராவின் கிராமம் மலைவாசிகள் அடிக்கடி தாக்கும் இடமாக இருந்தது. மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கவில்லை. அப்போது வீரா தனது உற்சாகம், திறமை மற்றும் உறுதியுடன் மலைவாசிகளுக்கு எதிராக தன்னையே ஒரு காப்பாளியாக மாற்றிக்கொண்டான். அவன் தனக்கான பயிற்சி இல்லாமலேயே வனம், வாழ், தற்காப்பு போன்றவற்றில் மிக்க திறமையுடன் வளர்ந்தான். ஒரு இரவில் கிராமத்தை தாக்க வந்த கும்பலை வீரா தனியாக எதிர்கொண்டு வெற்றி கொண்டான். அந்த நாளிலிருந்து அவனை எல்லோரும் வீரன் என்று அழைக்கத் தொடங்கினார்கள். அவன் செய்தது யுத்தம் அல்ல, நீதி, துணிவு மற்றும் மக்களுக்காக நிற்கும் மனம்தான். இறுதியில் அரசர் தன் அரச சபைக்கே அவனை அழைத்து நாடு காப்பான் என்ற பட்டம் கொடுத்து அவனை ராஜ்யத்தின் பாதுகாப்பு படைகளின் தலைவராக நியமிக்கிறார். விருப்பம் இருந்தால் இந்த கதையை நீளமாகவும் பன்முகமாகவும் விரிவாக்க முடியும். நீ ஒரு பண்டைக்கால வீரன் பற்றி கவிதை அல்லது கதாநாயகன் போல விரிவான பயணம் பேச விரும்புகிறாய்?